அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 21/12/2025 மார்கழி மாதத்தோட 3ஆம் பிறை தரிசனம். இந்த ஆண்டோட கடைசி 3ஆம் பிறை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கவிருக்கிறது. இது ஒரு அவசர பதிவு. இதை நான் நேத்தியே உங்ககிட்ட கொடுத்துருக்கணும். பட் நேரமின்மையால் உங்களிடம் என்னால் பகிர்ந்துக்க முடியல. ஸோ அதுக்கெல்லாம் நான் ஒரு சாரி ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். இன்று மாலை வரக்கூடிய 55 நிமிடங்களை யாருமே தயவு செய்து தவற விட்டுடாதீங்க. நிறைய பேருக்கு சந்தேகம், இது எங்களுக்கு இப்போ தான் தெரியும், நாங்கள் நான்வெஜ் இன்றைக்கி சண்டே சாப்பிட்டோம், நாங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பிறை தரிசனம் செய்யும்போது நம்ம இப்போ சொல்லக்கூடிய 2 பொருள்களை மட்டும் உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து பிறையை நீங்கள் தரிசனம் செய்யுங்க. பூஜை ரூமுக்கு மட்டும் நீங்கள் போக வேண்டாம். நம்ம ஒவ்வொரு மாதமும் என்ன சொல்வோம் அப்படின்னா, உங்களுக்கு பிறை தரிசனம் தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே 2 தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க, அசைவம்லாம் சாப்பிடலை அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு பிறை தெரியலனா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்கிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலையே பிறை அப்படிங்கிறத பார்க்கலாம். அசைவம் சாப்பிட்டவர்களும் பிறையை தாராளமாக பார்க்கலாம். எல்லாருமே கையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய 2 பொருளை வச்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் இந்த பிறை தரிசனம் யார் ஒருத்தவங்க செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையும். இந்த பிறை அந்த வெள்ளி கீற்று மாதிரி ஒரு கோடை பார்த்தாலே நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி, தெம்பு, மன அமைதி இது எல்லாமே கிடைக்கும். நம்முடைய பாவங்கள் தோஷங்கள்லாம் தீர்ந்து புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பிரம்மஹத்தி தோஷம் போன்ற தோஷங்கள் கூட நீங்குமா இந்த யார் ஒருத்தவங்க பிறை தரிசனம் பார்க்குறாங்களோ. மற்ற நாட்களுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம தரமாட்டோம். இப்போ அமாவாசை முடிந்து அந்த 2வது நாள்லாம் நம்ம முக்கியமாக கலண்டரில் போட்டிருக்க மாட்டாங்க, 4வது நாளோ 5வது நாளோ. ஆனால் இந்த 3ஆம் பிறையை மட்டும் எல்லா கலண்டர்லேயும் 3ஆம் பிறை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வளரணுமோ, செல்வ செழிப்பு வளரணும், எனக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது வளரணும், எல்லாரோடையும் நல்லுறவு அப்படிங்கிறது வளரணும், நான் செய்யக்கூடிய தொழிலில் லாபம், முன்னேற்றம், கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை இதெல்லாம் அதிகமாக வளரணும்னா நம்ம இந்த நாளை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ பணம் பெருகினாலே ஆட்டோமேட்டிக்காக வறுமை போக போகுது, ஆரோக்கியம் பெருகினாலே ஆட்டோமேட்டிக்காக நோய் போக போகுது. இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் சொல்கிறோம். இது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே இந்த பிறையை தரிசனம் செய்யலாம். அதே போல் அனைத்து மதத்தினரும் இந்த பிறை தரிசனத்தை ஒவ்வொரு மாதமும் செய்வது அப்படிங்கிறது நல்லது. இது மேற்கு அடிவானத்தில் தான் தெரியும். சரிங்களா? எந்த திசையில் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. மேற்கு அடிவானம், அந்த திசையில் பாருங்கள். நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:55 6:50 வரைக்கும். இன்று மாலை 5:55 6:50 மணி வரைக்கும், 5:55 PM to 6:50 PM, கரெக்டாக 55 நிமிடங்கள், 55 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது பனிக்காலம் அப்படிங்கிறதால சீக்கிரமே இருட்டிடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருள்களை வச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் நிச்சயமாக செல்லுங்க. ஆமாங்க, இதை சின்ன பசங்க இதை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு புத்தி கூர்மை, படிப்பில் ஒரு சாமர்த்தியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமணமாகாதவர்கள் பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அதே போல் திருமணமானவர்கள் பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எந்தவித வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் நீங்கும். வயதானவர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் பிரச்சனையெல்லாம் நீங்கி அவர்களுடைய ஆயுள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த நோய்களை விட மனம் சார்ந்த நோய்கள் தான் அதிகமாக இருக்குது. உடல் சார்ந்த நோய்கள்னால் மற்றவங்களுக்கு தெரியும், நடக்க முடியல, போக முடியல, தலை வலிக்குது அப்படின்னா. மனம் சார்ந்த நோய்களை சுற்றி இருக்கிறவங்களாலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது.
ஸோ இந்த மனம் சார்ந்த நோய்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்குதுன்னா அவங்களால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எந்த நேரம் பார்த்தாலும் பயம், பதட்டம், குழப்பம், இப்படியே சில பேரோட காலம் போயிட்டுருக்கும். அதனால் அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பெரிதாக அவங்களால அடைய முடியாது. தெளிவான மனம் வேணும், தைரியமான மனம் வேணும், இக்கட்டான சூழலில் நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சிந்திக்கிற திறன் வேண்டும். அப்படின்னா நமக்கு சந்திரனுடைய அருள் வேண்டும். இந்த சந்திரனுடைய அருள் வேண்டும்னா நம்ம இந்த மாதிரி பிறை தரிசனம், அதுக்கப்புறம் திங்கட்கிழமையில் இந்த சோமலிங்கேஸ்வரர் வழிபாடு, இதெல்லாம் நம்ம தாராளமாக செய்யலாங்க. ஸோ இந்த தெளிவான மனம் வேணும் அப்படிங்கிறவங்க அவசியம், நம்மளுக்கு தெரியும் இல்லை, ஒருத்தவங்க பயப்படுறாங்க, ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த பிறை தரிசனத்தை பார்க்கணும். அதே போல் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த பிறை தரிசனத்தை அவசியம் இன்னைக்கு பார்க்கணுங்க. இந்த பிறை தரிசனம் செய்யும்பொழுது நம்முடைய கைகளில் இருக்க வேண்டிய 2 முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, அதன் பிறகு 2 ரூபாய் நாணயம். நீங்கள் 2 ரூபாய் நாணயமும் எடுக்கலாம், அல்லது 2 1 ரூபாய் நாணயங்களும் எடுத்துக்கலாம். இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சதுன்னா நீங்கள் பிறை தரிசனம் பார்த்துட்டு அந்த பொருளை போய் உங்கள் பூஜை ரூமில் வையுங்க. அப்படி இல்லாதவங்க வெளியிலே வச்சுடுங்க. மறுநாள் அந்த அரிசியை பறவைகளுக்கு உணவாக வையுங்க. அந்த 2 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய சேமிப்பில், அது உண்டியலோ அல்லது வேறு ஏதாவது மஞ்சள் பையில் சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். எப்பொழுதுமே நாம் சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது நம்முடைய கைகளை யாசகம் கேட்பது போல், பிச்சை கேட்பது போல் வைத்து தான் கேட்கணும். அதனால் நீங்கள் அதை மாதிரியே இன்றைக்கும் கேளுங்க. ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உச்சரிங்க. உங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை அவசியம் பார்க்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சந்திரனுக்கே உரிய நட்சத்திரங்கள். ஸோ அவங்க எப்பொழுதும் மாதம் மற்றவங்க நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம என்னைக்கு பிறை தரிசனம் அப்படின்னு போட்டிருக்குதோ அந்த நாளில் நீங்கள் போயிட்டு மேற்கு அடிவானத்தில் ஒரு சில வினாடிகள் மட்டுமே தெரியும். சில மாதங்களில் ஒரு 5 நிமிஷம் அப்படி கூட தெரியும். மேகமூட்டத்தினால டக்குன்னு மறையவும் செய்யலாம். ஸோ தெரிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை அவசியம் வைத்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படி தெரியாதவங்க நீங்கள் மனதுக்குள்ளாயே வேண்டிக்கிட்டு அந்த நாமத்தை சொல்லிவிட்டு அந்த பொருள்களை போயிட்டு பூஜை அறையிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கிண்ணத்துலேயோ நீங்கள் அதை போட்டு வைக்கலாம். ஸோ இது கடைசியான வாய்ப்பு இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. யாருமே தவற விட்டுடாதீங்க. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை உங்களுடைய தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.